உயிர்களெல்லாம் தெய்வமன்றி பிற ஒன்று இல்லை. ஊர்வனவும் பரப்பனவும் நேரே தெய்வம். பயிலும் உயிர் வகை மட்டுமின்றி பார்க்கின்ற பொருளெல்லாம் தெய்வம் கண்டீர். வெயிலளிக்கும் மதி ரவி விண்மீன் மேகம் மேலும் பலப்பலவாம் தோற்றம் கொண்டே இயலுகின்ற ஜடப்பொருள்கள் அனைத்தும் தெய்வம். எழுதுகோள் தெய்வம், இந்த எழுத்தும் தெய்வம். இந்த உலகம் இன்னைக்கு நிலைமையில யோசிச்சா பெரிய திரைக்கும் சின்ன திரைக்கும் தொடு திரைக்குள்ளேயும் சிக்கிக்கிட்டு இருக்கு. அப்படி சுழன்று கொண்டிருக்கக்கூடிய, தனித்தனியாக வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்ம எல்லாம் இந்த ஒரே ஒரு திரையின் கீழ், ஒற்றை சொல்லின் கீழ், தோழர் என்கின்ற ஒற்றை சொல்லின் கீழ் ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய இந்த அமைப்பிற்கு, நண்பர்களுக்கு, தோழமைகளுக்கு, ஆளுமைகளுக்கு, அத்தனை பேருக்கும் என் பணிவான வணக்கம். சர்வ நிச்சயமா இந்த போடியத்தை கண்டுபிடிச்சவங்க ஒரு பேச்சாளராக தான் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு மேலே முகம் சிரிக்குது, இதுக்கு கீழே கால் நடுங்குது. எங்கேயுமே தெரியாது உங்களுக்கு. இதுக்கு மேலே சிரிக்கிறவங்க முகம் மட்டும்தான், என் முகம் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். அதனால் இதை கண்டுபிடிச்சவங்களுக்கு என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது. ஏன்னா இந்த மேடையில் நான் ரொம்ப சின்ன பொண்ணு. வயசில், அனுபவத்தில், அறிவில் எல்லாவற்றிலும் மிகச்சிறியவள். ஒரு சோதனை முயற்சியாக தான் எனக்கு தெரிஞ்சு கரீம் தோழர் இந்த தலைப்பை என்கிட்ட கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். கொடுத்துருக்கிற தலைப்பும் கனமான தலைப்பு, ரௌதிரம். ரௌதிரத்தின் சொற்கள். எனக்கு தெரிஞ்சு நான் உட்பட இங்கே பல பேருக்கு ரௌதிரம்ங்கிற சொல்லையே ஒரு கவிஞன் தான் அறிமுகப்படுத்தினான். பாரதி கிட்ட இருந்து தான் ரௌதிரம்ங்கிற சொல் விடுதலை அடைஞ்சிச்சு. ரௌதிரம்ங்கிற சொல்லுக்கு அது வரைக்கும் அவ்வளவு பெரிய பொருள் தெரியாது. எனக்கு ஒரு குழந்தைங்க கிட்ட நமக்கே இப்போ வரைக்குமே சில சொற்களுக்கான ஆழம் தெரியாது, கூர்மை தெரியாது. ரொம்ப சர்வசாதாரணமாக ஒரு சொல்லை நம்ம பயன்படுத்திடுவோம். அப்படி ரௌதிரம்ங்கிற சொல்ல நம்ம இன்னைக்கும் புழக்கத்துக்கு கொண்டு வந்துட்டோமாங்கிறது கூட சந்தேகமாக தான் இருக்கு. கோபம்னு சொல்லிடுறோம். அப்போ கோபமும் ரௌதிரமும் ஒன்னாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இது ஒரு புறம். பாரதி கிட்ட எப்பவுமே எனக்கு அவனுடைய சொல்லாட்சி ரொம்ப பிடிக்கும். பாரதி ஒரு வார்த்தை சொல்றான், சொல்லில் உயர்வு தமிழ் சொல், அதை தொழுது படித்து வெறி பாப்பான்னு ஒரு சொல். எனக்கு இந்த ஏன் தொழுது படிக்கணும், ஏன் சொல் பெரிது. பாரதி சொல் புதிதுன்னு சொன்னா சொல் பெரிதும் கூட. ஏன் தொழுது படிக்கணும்? எனக்கு இன்றைக்கு இந்த மேடையில் இப்போ இங்கே உட்கார்ந்துருக்கிற கணத்தில் அதுக்கான ஒரு விடை கிடைச்சது. சொல் எல்லோரையும் இணைத்திருக்கிறது. ஒரே ஒற்றை சொல், தோழர் என்கின்ற ஒற்றை சொல் நம் எல்லோரையும் இணைத்திருக்கிறது. எல்லோரையும் இணைக்கும் ஒன்று தெய்வத்திற்கு ஒப்பானது. அதை தொழுகணும், அதை தொழுதுதான் படிக்கணும். எனக்கு இன்றைக்கு உட்கார்ந்துருக்கும் போது அந்த சிந்தனை வந்தது. ஒரு சொல் எது நம்மை பிரிக்கிறதோ அது சாத்தானின் சொல்லாக, அது சாத்தானுடையதாக நான் பார்க்கிறேன். எது நம்மை இணைக்கிறதோ அது தெய்வத்திற்கு ஒப்பானதாக பார்க்கப்படுகிறது. அப்படி பார்த்தா சொல் நம் எல்லோரையும் இணைக்கும் ஒன்றாக இருக்கிறது. அப்புறம் ரௌதிரத்தின் சொற்கள்ங்கிற இந்த தலைப்புக்குள்ள வர, ரௌதிரம் என்கின்ற சொல்லுக்கு 2 முகம் இருப்பதாக நான் பார்க்கிறேன். ஒன்று, ரௌதிரத்திற்கென்று ஒரு குரல் இருக்கிறது, ரௌதிரத்திற்கென்று ஒரு சொல் இருக்கிறது. ரௌதிரத்திற்கான குரல் இருக்குல்ல, இந்த புத்தகங்கள் முழுக்க நான் வாசிச்சதுல ரௌதிரத்தின் குரலாக ஆதவன் தீட்சண்யா தோழர் வெளிப்படுத்தி இருப்பது எல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய ஒற்றை. அது எதன் பொருட்டு வேண்டுமானாலும் இருக்கலாம். அந்த ஒடுக்கப்பட்டதுங்கிறதுக்குள்ள நான் அப்படி கொண்டு வந்து வைக்கிறது என்னன்னா, இனத்தின் பொருட்டு, மதத்தின் பொருட்டு, ஆண் பெண் பொருட்டு, எதை பொருட்டு, நிறத்தின் பொருட்டு, எதன் பொருட்டு வேண்டுமானாலும் இருக்கலாம். எதன் பொருட்டோ ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய குரலாக ரௌதிரத்தினுடைய குரல் இருக்கிறது. ரௌதிரத்தினுடைய சொற்கள் எப்படி இருக்கிறது, அதுதான் இந்த புத்தகம் முழுக்க நாம் பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. இந்த புத்தகத்தை படித்து முடித்த கணத்தில் நான் இங்கே உட்கார்ந்துருந்து எதை சொல்லி தொடங்கணும்னு நினச்சனோ, இவங்க எல்லாரும் சொன்னாங்க. இன்னைக்கு விருதுகளை பற்றி பேசினார்கள். சர்வ நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், இந்த தொகுப்புகள் விருதுகளுக்காக எழுதப்பட்டவை அல்ல. நீங்கள் நினைப்பது போல விருதுகளுக்கான கவிதைகள் இதில் இல்லை, விருதுகளுக்கான சொற்கள் இதில் இல்லை. நண்பர்களே, கவிதையும் இசையும் ஒன்று. ஏதோ ஒரு வகையில் கவிதையில் இசைத்தன்மை இருப்பதாக நான் யோசிச்சிருக்கேன். இசையில் 2 வகை இருக்கு. ஒன்று ரசனைக்கு உட்பட்டது, அது ஒரு பெரிய இது போல அரங்கில் மேடையில் உட்கார்ந்து கண்ணை மூடி பொழுதுபோக்குக்காக, ரசிப்பு தன்மைக்காக நாம் கேட்பது. இன்னொன்று வயல்வெளிகளில் களைப்பு தீர்வதற்காக உழைப்பவர்கள் பாடக்கூடிய ஒன்று.
இது இரண்டும் இசைதான். ஆனால் எதற்கு வலிமை அதிகம் என்றால் உழைப்பவனுடைய குரல் இருக்குல்ல, அதில் பாடக்கூடிய பாடல் இருக்குல்ல, அதற்கு வலிமை. அப்படி இந்த கவிதைகள் இசைத்தன்மையோடு இருக்கிறதா என்றால் உழைப்பவனின் குரலில் பாடக்கூடிய இசைத்தன்மையோடு இருக்கிறது. அப்படியே பச்சையா இருக்கு. இன்னொன்று, எனக்கு இவர் சுகுமாரன் சாரோட ஒரு கவிதை ஒன்று இருந்தது. எனக்கு இந்த புத்தகத்தை படிக்கும் போதெல்லாம் சந்தேகம் வந்துடுச்சு. ஏன்னா இதுவரைக்கும் நான் வாசித்த புத்தகங்கள் கவிதையை அழகியலோடு ஒப்பிட்டு பேசியது. கவிதைனா ஒரு மானே தேனே ஏதாவது ஒன்றுக்குள் அது எங்கேயாவது நிற்கும், எங்கேயாவது ஒரு புனைவுக்குள்ளே போய் நம்மளை நிற்க வைக்கும். அப்படியே நம்மளை வந்து ஒரு அரைமயக்க நிலையில் வச்சிருக்கிறது. இது எப்படி இருக்குன்னா, மயங்கி கிடக்கிறவனுக்கு சோடாவை கொடுத்து தண்ணியை தெளித்து எழுப்பி விட்டு எந்திரிச்சு உட்கார வைக்கிறது. சுகுமாரனுடைய கவிதை எனக்கு வாசிக்கும் போது 1000 பேர் காணுகின்ற ஒரு விஷயத்தில் யார் கவிஞன் என்பதற்கு சுகுமாரன் சார் ஒரு கவிதை எழுதியிருப்பாரு. 1000 பேர் காணுகின்ற ஒரு விஷயத்தில் இருந்து அவன் காணாத ஒன்றை யார் சொல்லுகின்றானோ அந்த 1001ஆம் அவனுக்கு பெயர் கவிஞன் என்றால், இந்த கவிதைகள் நாம் 1,00,000 பேர் கண்டும் காணாமல் போய் கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம் காலரை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வந்து, இங்க வா, உன் கண்ணு முன்னாடி இப்படி நடந்துகிட்டு இருக்கு, நீ பார்க்காம போறேன்னு கண்ணுக்கு தெரிகின்ற ஒன்றை, நாம் புறக்கணிக்கின்ற ஒன்றை, மறுதளிக்கின்ற ஒன்றை, நமக்கு எதுக்குப்பா பிரச்சனைன்னு ஒதுங்கி போற ஒன்றை கூட்டி கொண்டு வந்து வச்சு, வா இங்க பாரு இப்படி நடக்குதுன்னு காட்டக்கூடிய ஒன்றாக இந்த கவிதைகள் இருக்கு. அப்போ கவிஞனுக்கான இன்னொரு யார் கவிஞன் என்பதற்கான இன்னொரு வரையறையை ஆதவன் தீட்சண்யாத்தோட தந்திருக்கிறார். எது காண முடியாத ஒன்றை காட்டுவது மட்டுமல்ல, கண்ணுக்கு தெரிகின்ற ஒன்றை நம்ம தெரியாம கண்ணை மூடிக்கிட்டு போகும்போது, இங்க வா, இங்க பாருங்க இப்படி நடக்குதுன்னு காட்டக்கூடிய ஒன்றை காட்ட வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம். சங்க இலக்கியம் நம்முடைய வரலாற்றை, தமிழர்களுடைய மரபை அகம்புறம் என்று பேசுகிறது. அகம்புறம் என்று பேசுகிறதுனா இவருடைய கவிதைகள் புறத்தை பேசுகின்றான். அவர் 1996 புறத்திருந்துன்னு தான் கவிதையை தொடங்குறேன். அகத்திலிருந்து கவிதை தொடங்கல. இது நாள் வரைக்கும் எனக்கு அதுவே ஒரு பெரிய திறப்பா இருந்தது. கவிதைகள் அகத்திலிருந்து வரும்னு நான் நினைச்சேன். அகத்திலிருந்து எழுதக்கூடிய சூழல் இல்லாத வருகின்ற பொழுது ஒரு கவிஞன் புறத்தை நோக்கி தள்ளப்படுகிறான். இப்ப நான் யோசிக்கிறேன், அகத்துக்கான கருப்பொருள் பாருங்க, நமக்கு நிலமும் பொழுதும். என் நிலம் என்கிட்ட இல்லை. என் நிலத்தை பறிப்பதற்கு நான் காதல் பண்ண முடியாத சூழல்ல இருக்கேன். நான் தலைவனும் தலைவியுமாக உட்கார்ந்து அகத்திடையில உட்கார்ந்து சந்தோஷமா காதல் பாடல்கள் பாட முடியாத நிலைக்கு என்னுடைய நிலமும் பொழுதும் திருடப்படுகின்ற பொழுது நான் ஆட்டோமேட்டிக்கா வெளியில தள்ளப்படுறேன், புறத்தை நோக்கி தள்ளப்படுறேன். என்னுடைய புறம் சரியாக இருந்தால்தான் என்னுடைய அகத்துல நிம்மதியான ஒரு கவிதைகளை நான் எழுத முடியும். இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அகச்சிக்கல்களை எழுதக்கூடிய கவிஞர்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கு, புறத்தை பேசுபவர்களுடைய எண்ணிக்கை குறைவா இருக்கு. நான் காரணத்தை இப்படி யோசிக்கிறேன், அதற்கு கொஞ்சம் துணிச்சல் வேணும். ஒரு அதிகாரத்தை, கலைங்கிற சொல் இருக்குல்ல, அது மக்களுக்கானதுன்னு சொல்றோம். அல்டிமேட்டா அதோட இன்னொரு பாயிண்ட் என்ன, அதிகாரத்திற்கு எதிரானது. அதிகாரத்தை எதிர்ப்பதற்கு என்றால் நமக்குள்ள ஒரு துணிச்சல் வேணும். எனக்கு ஒரு உதாரணமா, முன்னுதாரணமா நீங்க எப்படி தெரியுறீங்கன்னா, இத்தனை ஆண்டுகள் தொடர்ந்து ஒரே பாடுபொருள் ஒரு புத்தகம், நம்ம இப்போ இன்னைக்கு நிலைமையில் ஒரு கவிதை புத்தகம் எழுதிட்டோம்னு வச்சுக்கோங்க, அடுத்த புத்தகம் அதே மாதிரி இருக்கு, வேற மாதிரி போடுங்க. இந்த புத்தகம் மட்டுமல்ல, இதற்கு பிறகு வருகின்ற எல்லா புத்தகங்களிலும் நான் தீர்க்கமாக சொல்கிறேன், தீட்சண்யமாகவும் சொல்கிறேன். ஆதவன் தீட்சண்யாவனுடைய கவிதைகள் பாடுபொருள் ஒன்றே ஒன்றுதான். அது ஒடுக்கப்பட்ட மக்களின் நலனுக்கானது மட்டும்தான். பாடுபொருள் மாறல. இந்த எந்த கவிதையிலையும் பாடுபொருளே மாறலைங்க. எல்லாத்துலேயும் ஒரே பாடுபொருள். இனிமேயும் மாறும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. இத்தனை ஆண்டுகள் வந்த பிறகு அது ஒரு நம்பிக்கையை விதைத்திருக்கிறது. ஏன்னா நிலை இல்லாம இந்த பக்கம் போலாமா அந்த பக்கம் போலாமான்னு அரசியல் எதுவும் பேசல, கவிதைகள் குறித்து தான் பேசுறேன். இந்த பக்கம் போலாமா அந்த பக்கம் போலாமான்னு தடுமாறிக்கிட்டு இருக்க உலகத்துல ஒருத்தர் இத்தனை மேடைகளை பார்த்த பிறகும், ஏன்னா மேடைகள் நிறைய மாத்திடும் நம்மள. ஒரு மேடையில பேசுனதுக்கும் அடுத்த மேடையில பேசுனதுக்குமே நமக்குள்ள வித்தியாசங்கள் வந்துடும். கவிஞன் தான் சொல்லி தர்றாரு, நான் என்பதே வன்முறை, நான் இன்னார் என்பது எவ்வளவு பெரிய வன்முறைன்னு. அப்போ ஒரு மேடை, ஒரு கைத்தட்டல், ஒரு விருது நமக்குள்ள மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருகின்ற பொழுது, இத்தனை மேடைகள் கண்ட பிறகும் தான் கொண்ட பாதையிலிருந்து விலகாமல் இருப்பது என்பது அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு நம்பிக்கையை தருவதாக இருக்கு. போராடணும், இங்க இருக்க முடியும், போராடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தருவதாக மொத்த இந்த இவருடைய கவிதைகள் முழுக்க நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறது அதுதான்.
இதில் நான் ஒரு கவிதையை சொல்லி தொடங்கணும்னு நினைக்கிறது, எல்லோரும் வாழ பிறந்தவர்கள் தான், எல்லோருமே வாழ பிறந்தவர்கள் தான். இன்குலாப் சொல்கிறது மாதிரி தான் நான் ஒவ்வொரு பிள்ளையும் பெயர் சொல்லி அழைப்பேன்னு சொல்கிறது மாதிரி தான். இந்த வாழ பிறந்தவர்கள்ங்கிற சொல் கேட்குற வரைக்கும் நல்லா இருக்குது, நானும் வாழ பிறந்தேன்னு. ஆனால் என்னைய பார்த்து யாராவது ஒருத்தர் வாழ்ந்து தொலைன்னு சொல்லும்போது எனக்கு பிரச்சனையாது. என்னைய வாழ்ந்து தொலைன்னு சொல்லும்போது நீ என்னை விட உயரமான இடத்தில் இருப்பதாக, அதிகாரத்தில் இருப்பதாக நான் உணர்கிறேன். அப்போது நான் வாழணும்னு வந்திருக்கேன், நீ என்னை வாழ்ந்து தொலைன்னு சொல்கிற. அடுத்தது நான் அதை ஏற்றுக்கிற ஒரு நிலைமை இருக்குல்ல, நான் வாழ்ந்து தொலைக்கிறேன். இந்த 3 புள்ளிகளும் மிக முக்கியமானது. வாழ வேண்டும் என்று வந்த நம்மை வாழ்ந்து தொலைக்கலாம் என்ற நிலைக்கு தள்ளுவதாக ஒரு அதிகாரம் நம்ம இருக்குதுல்ல, வச்சிருக்குல்ல, அதை குறித்து ஒரு கவிதை எழுதியிருக்கார். காலுக்கு தொப்பியும் தலைக்கு செருப்பும் அணியுமாறு இந்த நிமிடம் வரை உத்தரவு எதுவும் பிறப்பிக்கப்படவில்லை. கண்ணிருக்கும் இடத்தில் கண்ணும் காதிருக்கும் இடத்தில் காதுமே இருந்துவிட்டு போகட்டும் என்று மாட்சிமை தங்கிய அரசு குடிமக்களை இன்றும் அனுமதித்திருக்கிறது கருணையுடன். தொடர்ந்தும் வாய்வழியாகவே உண்பதை மாற்றுவது குறித்து இன்றைய அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு அறிவிக்கப்படும். ஒரு மாறுதலுக்காகவும் காற்றை மிச்சப்படுத்தவும் மூக்கின் ஒரு துவாரத்தை தூர்த்து மூடும் திட்டம் நள்ளிரவு 12 மணி முதல் அமலுக்கு வருகிறது. உலகிலேயே முதல் முறையாக தண்டவாளத்தில் பேருந்து, தார் ரோட்டில் ரயில், துறைமுகத்தில் விமானம், விமான நிலையத்தில் கப்பல் என்று அரசு எடுத்து வரும் ஆக்கப்பூர்வ மாற்றங்களுக்கு ஆதரவளிக்குமாறு குடிமக்கள் எச்சரிக்கப்படுகிறார்கள். பிரசவ ஆஸ்பத்திரியை சுடுகாட்டுக்கு மாற்றியுள்ள அரசு நாட்டையே சுடுகாடாக மாற்றும் திட்டம் படிப்படியாக நிறைவேற்றப்படும். கோன் எவ்வாறோ குடிகளும் அவ்வாறே ஆனபடியால் அவர்களும் எதையும் எப்போதும் ஒரே இடத்தில் நீடித்திருக்க விடமாட்டார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு கடைசியாக ஒரு சின்ன நம்பிக்கையோடு இந்த மாற்றத்தை நான் கொண்டு வருவோம்னு சொல்கிற மாதிரி முடிச்சிருக்கேன். இது இருக்குல்ல, கண்ணு இருக்கிற இடத்துல இருக்கலாம், கவிதையை விளக்கவே கூடாது தான், ஆனாலும் சொல்கிறேன். கண் இருக்கிற இடத்துல கண்ணே இருக்கலாம், காது இருக்கிற இடத்துல காதே இருக்கலாம், வாய் இருக்கிற இடத்துல வாயே இருக்கலாம்னு ஒரு அரசு நம்மளை பார்த்து வாழ்ந்து தொலை என்று சொல்லுவது இதைத்தான் அவருடைய கவிதைகளில் சொல்கிறார். ஒரு அதிகாரத்திற்கு எதிராக ஒன்றை பேசுவது என்பது மிக முக்கியமானதாக இன்றைய சூழலில் இருக்குது. அதுக்கப்புறம் எனக்கு இவரோடதுல இன்னொன்று பிடிச்சிருந்தது என்னன்னா, கவிதை அழகியல் அப்படிங்கிற இடத்துலேருந்து நகர்த்தி கவிதையை அரசியல் களத்துக்கு கொண்டு வரும். இன்னொன்று, கவிதையை பற்றின நமக்கான புரிதல், நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறது கவிதை என்பது நேற்றைய நினைவுக்கும் நாளைய கனவுகளுக்கும் இடையில் இருப்பதுங்கிறப்போ நிகழ்காலத்தை பேசுகின்ற ஒன்றாக இவருடைய கவிதைகள் இருக்குது. அது மிக முக்கியமானது. இன்னைக்கு என்ன நடக்குது, எனக்கு பக்கத்தில் என்ன நடக்குது, நான் நாளை பற்றி கனவு காண்கிறேன், நாளைக்கு நான் இருப்பேனா, அடுத்த தலைமுறைக்கான இடம் இங்கே இருக்கிறதா, இந்த கேள்விகள் எல்லாம் இருக்குல்ல. அப்போ இதை யாராவது ஒருத்தர் நிகழ்காலத்தை எழுதணும்ல. இன்னொன்று மிக முக்கியமானது, வரலாற்றை பதிவு செய்வதாக இது இருக்கிறது. இவருடைய கவிதைக்கான மொழி இருக்குல்ல, அதை நான் சொன்னேன், அது அழகா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கவிதையினுடைய மொழியில் அழகு இல்லை, கவிதையினுடைய மொழியில் உண்மை இருக்கிறது. உண்மைக்கென்று ஒரு அழகு இருக்கிறது. கவிதை எல்லாம் உண்மையை பேசுகின்றன, அந்த உண்மைக்கென்று எப்போதும் ஒரு அழகு இருக்கிறது. அந்த அழகு இந்த புத்தகத்தில் நீங்கள் எல்லா கவிதைகள்லையும் வாசிக்கின்ற கணத்தில் ஒரு சில கவிதைகள் வாசிக்கும் போது குற்ற உணர்ச்சியாக கூட இருந்தது. இதையெல்லாம் கடந்துட்டு தான் மறந்துட்டு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமா, என்ன வாழ்க்கை இது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல். என்ன நம்மெல்லாம் பேசுகிறோம் படிக்கிறோன்னு எப்படி சொல்லிக்கிட்டு இருக்கோம், இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு. நம்மளுடைய ஆகப்பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக நான் அதை பார்க்குறேன், மறதி. நாளைக்கு ஒரு நியூஸ் இன்னைக்கு நடந்ததை மறந்துடுது, அது திட்டமிட்டு நடத்தப்படுதான்னு கூட நமக்கு யோசிக்கிறதுக்கு கூட நமக்கு ஞாபகம் இல்லாதபடி இருப்பது அப்படிங்கிறது. இதில் அவருடைய கவிதைகளை பற்றி அவர் என்ன எழுதியிருக்காருன்னு நான் தேர்ந்தேன். ஒரு கவிஞன் எப்பொழுதுமே தன்னை எடை போட்டு பார்ப்பான்ல தன்னுடைய கவிதையை. இந்த கவிதையை உங்களுக்கு பிடிக்காது, அவரே சொல்றார், இந்த கவிதையை உங்களுக்கு பிடிக்காது, கவிதைக்குரிய மொழியும் லட்சணங்களும் அற்ற இந்த கவிதையை எனக்கும் கூட பிடிக்கவில்லை. மரபுகளும் புதுமைகளும் மனம் கிளர்த்தும் ஓமைகளும் அற்ற இந்த கவிதையை யாருக்குத்தான் பிடிக்கும்? கொளுத்தப்பட்ட வீடுகளின் கருகள் நெடியும், குலையறுத்த சாவுகளின் ஒப்பாரி ஒளியும், பால் இச்சைக்கு பணியாதவர்க்கு ஓர் பாடம் என உள்ளுக்குள் கொட்டிவிட்டு போன செருப்பாணிகள் குத்தி சீழ் வைத்து அழுகும் குறியின் வழியும், தொடை கூட்ட இயலா பெண்களின் கதறல்.
கவிதைக்குள் வரக்கூடாது என்பது அறியாத இந்த கபோதி மாசு மறுவற்ற இவ்வெள்ளைத்தாளையும் உங்களது ரம்மியமான மாலை பொழுதையும் வீணடித்து விட்டதற்காக வருந்துகிறேன். ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக ஒரு கவிதை ஒலிக்கின்ற பொழுது அதில் வருகின்ற மொழியில் வானே தேனேன்னு இருக்காது, போடா அப்படிங்கிற சொல்லுதான். ஏன்னா பாடுபொருள் தான் நம்மளுடைய மொழியை தீர்மானிக்கிறது. அழுது கொண்டிருக்கக்கூடிய ஒருவன் தன்னுடைய அழுகையை வலியை கவிதையாக சொல்லணும்னு நினைக்க மாட்டான். அவனுடைய அப்படியே எப்படி பச்சையா ரத்தமா எனக்கு வலிக்குது, நான் பட்ட வலி, எனக்கு இந்த ஒரு சொல் ரொம்ப கடினமாக இருந்தது. அது ஒரு பெண் என்பதனால் கூட அது உணர முடிஞ்சுது. என்னன்னா தொடை கூட்டவியலா பெண்களின் கதறலும் அப்படிங்கிற சொல்ல இதெல்லாம் எழுதும்போது வாசிக்கும் போது இந்த மொழியில் அழகியல் எனக்கு தேவைப்படலை. கவிதைக்கான இலக்கணங்கள் எதுவுமே எனக்கு இதில் தேவையே படலை. ஏன்னா இது என்னுடைய வழியை ரத்தத்தை பேசுகின்ற பொழுது நான் எனக்குன்னு யோசிக்கிறேன். எனக்கு ஒரு வழி வந்தால் நான் அப்படி தான் அழகியலாக பேசுவேனா? இல்லை, இவர் எழுதியிருக்கிறத விடவும் மோசமான வார்த்தைகளை கூட நான் பயன்படுத்துவேன். அதுதான் யதார்த்தமான உண்மை. அடுத்து முடிக்கும் போது இப்படி எழுதுறாரு, பரிகார தீர்த்தமாடி 108 குடம் பால், தயிர், நெய், மாட்டு மூத்திரம், சாணக்குழம்பு கலந்த புனித ஜலத்தில் பரிகார தீர்த்தமாடி நீங்கள் வரும்போது தீட்டுப்படுத்தும் எம் உறவுகளை கவிதைக்குள்ளிருந்து வெளியேற்றி விட்டு காத்திருப்பேன். உங்களுக்கு உகந்த ஒரு கவிதையை எழுதுகிறேன். எனக்கும் நல்ல கவிதை எழுதணும்னு தான் ஆசை. இந்த சூழல்லாம் மாறுச்சுன்னா நீங்களே சொல்ல வேண்டாம், நானே அப்படியான ஒரு கவிதையை உங்களுக்கு எழுதி பரிசளிக்கிறேன் அப்படிங்கிறது தான். இன்னொன்று, நான் படிச்சுட்டு எனக்கு வருத்தமான ஒரு கவிதை, நான் வெட்கப்பட்ட யோசித்த ஒரு கவிதைங்கிறது, எல்லோருக்கும் நமக்கான சூழல் இப்படித்தான் இருக்குங்கிறது, அழுவதற்கு நேரமற்றவன். உண்மைதாங்க, அழுகிறதுக்கு நமக்கு நேரமே இருக்கிறதில்ல. இது தினம்தோறும் இழவு விழுவதாய் இருக்கிறது என் வீடு, தினம்தோறும் இழவு விழுவதாய் இருக்கிறது என் வீடு. கண்ணீரில் ஊற வைத்து உப்பேற்றி ஒன்றை புதைத்து முடிப்பதற்குள் நாலா பக்கமும் இருந்து வந்து விழுகின்ற அடுத்தடுத்த பிணங்களை என்ன செய்வது என்று அறியாது விக்கித்து அப்படியே விட்டுவிட்டதில் இண்டு இடுக்கெல்லாம் நிறைந்து பிணக்கிடங்காகி இருக்கிறது என் வீடு. இந்த ஒரு வாரத்தில் மட்டுமே நாம் அதிகாரத்தின் பொருட்டோ இல்லை சாதியின் பொருட்டோ இழந்த உயிர்களை கணக்கெடுத்தீங்கன்னா உண்மையிலேயே பிணக்குவியல்களுக்கு மத்தியில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோங்கிற உண்மையை இந்த கவிதை சொல்லுது. அப்போதே பிறந்த சிசுவை போல இது அடுத்த இது என்னன்னா, இன்றைக்கு வரைக்கும் நான் கணக்கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நொடியில் அடுத்த இன்னும் 2 பிணம் விழுந்துருச்சு. அப்போதே பிறந்த சிசுவை போல புத்தம் புதிதாய் வந்து விழும் பிணங்களை பேட்டி காணவும், ஆள் உயர மாலை சார்த்தி அஞ்சலி செலுத்தவும், உண்மையை மீண்டும் மீண்டும் அறியவும் முன்பின் அறிந்திராத யாரோவெல்லாம் முற்றுகையிட்டு இருக்கிறார்கள் என் வீட்டை. பிணங்களை தாண்டி தாண்டி போய் இன்ன பிற அலுவல்களை பார்த்து வருவதும் இந்த இடத்துல தான் ரொம்ப ஆமாம் என்ன நடக்குதுங்கிற அந்த சுய சிந்தனையே இல்லாமல் நாம் ஓடிக்கிட்டே இருக்கோம்ல. பிணங்களை தாண்டி தாண்டி போய் இன்ன பிற அலுவல்களை பார்த்து வருவதும், பிணங்களுக்கு இடையிலேயே அமர்ந்து உண்பதும், சில வேளைகளில் ஏதேனும் ஒரு பிணத்தை அணைத்து படுத்தபடியே தொலைக்காட்சி விவாதங்களை பார்ப்பதும் ஆகிவிட்டது மறத்து போன எனது அன்றாடம். மறத்து போன வாழ்க்கை தான் இது. நொடி பொழுதும் ஓய்வற்று இந்த நாட்டின் ஒவ்வொரு அங்குலத்திலும் போர் ஒன்று நிகழ்ந்து வரும்போது பிணங்களின் வரத்து பெருகத்தானே செய்யும் என்று என்னை நானே ஆற்றுப்படுத்தியவாறு எல்லா பிணங்களுக்கும் இடத்தை ஒழுங்கு செய்வதிலேயே கழிந்து விடுகிறது என் நேரம். எவ்வாறேனும் பிணங்கள் இல்லாத நாளொன்று வருமானால் இதுவரை செத்தவர்களுக்கு என நெஞ்சே வெடித்து சிதறும்படியாய் கதறி அழ காத்திருக்கிறது என் துக்கம். எவ்வாறேனும் பிணங்கள் இல்லாத நாளொன்று வருமானால் இதுவரை செத்தவர்களுக்கு என நெஞ்சே வெடித்து சிதறும்படியாய் கதறி அழ காத்திருக்கிறது எனது துக்கம். பெருகியோடும் என் கண்ணீரில் உனக்கான துளிகளை கண்டுகொள்வாய்தானே ரோஹித் என்று 2016ஆம் ஆண்டு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட ரோஹித்துக்காக எழுதப்பட்ட கவிதை. இந்த ரோஹித் என்கின்ற பெயரை அழித்துவிட்டு நீங்கள் எந்த பெயரை வேண்டுமானாலும் அன்றாடம் மாற்றிக்கொண்டே இருக்கலாம் என்பதாகத்தான் இருக்கிறது சூழல். எனக்கு இந்த கவிதைகளில் அழகியல் தேவைப்படும்.
கவிதைக்கான இலக்கணங்கள் பார்க்க தெரியல. இன்னும் சொல்லப்போனால் என்னை விட மிகச்சரியாக ஆய்வு பண்ணி பேசக்கூடிய நிறைய பேர் இங்கே இருக்காங்க. சொற்களை பிரித்து அதை ஒரு கட்டடத்தை செங்கலாக பிரித்து பேசக்கூடிய அளவிற்கு ஆய்வாளர்கள் இருக்கிறார்கள். எனக்கு அப்படி பேச தெரியாதுங்க. எனக்கு ஒரு கவிதை என்பது, ஒரு எழுத்து என்பது என்னை ஒரு படி ஏதாவது ஒன்று செய்யணும். ஒரு நிமிஷம் என்னை யோசிக்க வைக்கணும், ஒரு நிமிஷம் என்னை ஒரு கண்ணீர் சிந்த வைக்கணும், ஒரு நிமிஷம் அடுத்தவனுக்காக இறங்க வைக்கணும். எப்பயோ படித்தவனு எனக்கு ஞாபகம் வர்றது, யார் எழுதுனது எனக்கு தெரியல. நான் என்பது ஒரு தொட்டியில் இருக்கிற மீன் ஒரு குட்டை மீனை பார்த்து சொல்லுது, ஏன் அந்த சேறு சகதியில் இருக்க, வா என் கூட, இங்கே பாரு எவ்வளோ சுத்தமான தண்ணி, நான் நல்லா இருக்கேன், நீயும் என் கூட வந்து சேர்ந்துடுன்னு சொல்லும்போது அந்த குட்டையில் இருக்கக்கூடிய மீன் சொல்லுது, நான் என்பது நான் மட்டுமல்ல, இந்த சேரும் சகதியும் சேர்ந்தது தான். நான் நல்லா இருக்கேங்கிறது, நான் நல்லா இருக்கிறது மட்டும் இல்லை, நான் நல்லா இருக்கிறதுக்கு பின்னாடி என்னுடைய சமூகம் நல்லா இருந்தால் மட்டும்தான் நான் நல்லா இருக்க முடியும். அப்படி ஒரு சூழல் வருகின்ற பொழுதுதான் என்னுடைய சிரிப்பு உண்மையானதாக இருக்கும். இப்படி பல விஷயங்கள். இதில் இன்னொன்று, எனக்கு நேரம் ஆயிடுச்சான்னு தெரியல, இருந்தால் முன்னாடியே சொல்லிடுங்க. கவிதைனா மக்கள் கவிதைன்னு அவரே ஒரு தலைப்பு எழுதியிருக்காரு. எப்படி சார் ஒரே பாடுபொருளில் கவிதை எழுத முடியும்? ஒரே பாடுபொருளில் எத்தனை கவிதை எழுதிட முடியும்? 600 கோடி பேர். அவர் அதுக்கு விளக்கம் தரார். ஒரே பாடுபொருளை எப்படிங்க எவ்வளோ கவிதைங்க எழுதிட முடியும்? 600 கோடி பேர். உலகின் பிரச்சனை அவனுக்கு 1008 பிரச்சனை. எனக்கோ 600 கோடி பெருக்கல் 1008 பிரச்சனை. எனக்கு தெரிஞ்சு அவர் ஆயிலையும் தாண்டி எழுதிக்கிட்டே இருக்கலாங்கிறத தான் அவர் சொல்லுவார். ஒரே ஏன்னா ஒரு புத்தகம் மாதிரி அடுத்த புத்தகம் வரும்போதே ஒரு சலிப்பு வந்துடுது. ஒரே பாடுபொருளில் எப்படி அடுத்தடுத்த கவிதைகள் எழுத முடியும் அப்படின்னா, எனக்கு இவ்வளவு மல்டிப்ளை பண்ணி பார்த்தா இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. அத்தனை பேருக்கும் நான் கவிதை எழுத ஆரம்பிச்சேன்னா என் வாழ்நாள் தாண்டி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஆனால் நான் நம்புகிறேன், ஆதவன் திச்சன்யா தோழர் காலத்தில் அவர் ஒரு நல்ல கவிதையை எழுதும்படியான சூழலை நாம் எல்லோரும் சேர்ந்து பணியாற்றுவதின் வழியாக இந்த சமூகத்தை மாற்றி அமைத்து எழுதும்படியான ஒரு சூழல் வரணும்னு நான் நம்புகிறேன். எனக்கு இன்னொன்று ரொம்ப பிடிச்சிருந்தது, வரம்னு ஒருத்தன் நல்லா சாப்பிட்டுட்டு ஹோட்டலில் டாக்டர்கிட்ட போயிட்டு, அன்றைக்கி நைட் அவனுக்கு பயங்கர வயிறு வலி வந்துருச்சு. நல்லா சாப்பிட்டுட்டான், வயிறு வலி வந்துருச்சு. டாக்டர்கிட்ட போகிறான். போன உடனே அவருக்கு மாத்திரையெல்லாம் எழுதி முடிக்கிறாரு. என்ன சாப்பிட்டேன், எங்கே சாப்பிட்டேன்லாம் கேட்டு எழுதி முடிச்சுட்டு இவன் கேட்குறான் அவர்கிட்ட, சார் சைட் எஃபெக்ட்ஸ் ஏதாவது வருமா சார் இந்த மாத்திரையை சாப்பிட்டான்னு கேட்குறான். டாக்டர் சொல்கிறாரு, இதை நீ சாப்பிட்ற இடத்துல கேட்டியா, ஆர்டர் பண்ணியில்ல, அங்கே கேட்டியா, இங்கே கேட்குற அப்படின்னு. நமக்கு எந்த கேள்வியை எங்கே கேட்குறதுங்கிற புரிதலே இருக்கு. வரம் பாருங்க, ஆத்தா மகமாயி உன் புண்ணியத்தில் பையனா பிறந்துட்டா கெடா வெட்டி பொங்க வைக்கிறேன். ஏண்டா கும்பிடுறதுக்கு பொம்பளை சாமி, எந்த வரத்தை எங்கே கேட்கணும்னு நமக்கு தெரியல பாருங்க. ஆத்தா மகமாயி உன் புண்ணியத்தில் பையனா பிறந்துட்டா கெடா வெட்டி பொங்க வைக்கிறேன். ஏண்டா கும்பிடுறதுக்கு பொம்பளை சாமி, குழந்தை மட்டும் ஆம்பளையா, எனக்கு உன் கெடாவும் வேணாம் ஒரு மயிரும் வேணாம். அடுத்து பாருங்க, என்னை கருவுற்றிருந்த மசக்கையில், இனிமே எனக்கு ஆமென்னு யாராவது சொன்னாங்கன்னா இந்த கவிதை தான் சார். என்னை கருவுற்றிருந்த மசக்கையில் என் அம்மா தெள்ளி தின்றதை தவிர பரந்த இந்த நாட்டில் எங்களின் மண் எது? ஏன் இவர் புறத்திரைக்கு புறத்திருந்துன்னு ஏன் கவிதைகளை எழுதணும்னா, எனக்கான நிலம் இல்லை, எனக்கான பொழுது என்கிட்ட இல்லை, எனக்கான உணவு என்கிட்ட இல்லை, நான் என்ன சாப்பிடணுங்கிறத என்னுடைய அதிகாரம் முடிவு செய்யுது. எனக்கான தெய்வம் என்கிட்ட இல்லை, நான் ஒரு தெய்வத்தை கும்பிடணும்னா இல்லை நீ இந்த தெய்வத்தை தான் கும்பிடணும்னு எனக்கு அதிகாரம் ஒன்றை சொல்லிக் கொடுக்கிறது. இது எதுவுமே இல்லாத போது தலைவனோடும் தலைவியோடும் எப்படி காதல் பாடல் பாடுவது? எந்த நிலத்தில் இருந்துக்கிட்டு எங்கே இருந்துட்டு பாடுவது? என்னை கருவுற்றிருந்த மசக்கையில் என் அம்மா தெள்ளி தின்றதை தவிர பரந்த இந்த நாட்டில் எங்களின் மண் எது? தடித்த உன் காவிய இதிகாசங்களில் எந்த பக்கத்தில் எங்கள் வாழ்க்கை? பூபாலன் தோழர் ஒரு கவிதை எழுதியிருப்பார்ல, எல்லாரும் சரி, கிருஷ்ணர் தெய்வம் ஆயிட்டாரு, அர்ஜுனன் தெய்வம் ஆயிட்டான், எல்லாம் சரி, கூட்டம் கூட்டமாய் குத்தி கொண்டும் செத்து கொண்டும் போன போர் வீரர்களின் நிலை என்னன்னு. தடித்த உன் காவிய இதிகாசங்களில் எந்த பக்கத்தில் எங்கள் வாழ்க்கை? எங்களுக்கான வெப்பத்தையும் ஒளியையும் தராமலே சூரிய சந்திர சுழற்சிகள் இன்னும் எதுவரை? எங்களுக்கான பங்கை ஒதுக்க சொல்லி அல்ல,
எடுத்துக்கொள்வது எப்படி என நாங்களே எரியும் வெளிச்சத்தில் கற்றுக்கொண்டிருக்கிறோம். கெஞ்சி கேட்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை, நீ கூடுன்னு உங்ககிட்ட பிச்சை கேட்கணும்னு அவசியம் இல்லை. எங்களுக்கான பங்கை ஒதுக்க சொல்லி அல்ல, எடுத்துக்கொள்வது எப்படி என நாங்களே எரியும் வெளிச்சத்தில் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதுவரை அனுபவியுங்கள், ஆசீர்வதிக்கிறோம். ஆமென். இந்த கவிதையினுடைய தலைப்பு இங்கே கொண்டு தான் முடிக்கணும். அதுவரை அனுபவியுங்கள், ஆசீர்வதிக்கிறோம். ஆமென். எல்லா கவிதைகள்லையுமே அவர் சொன்னது மாதிரி தான் ஒரு பகடி. ஏன்னாங்க, கோபம் ஃபஸ்ட் டைம் வரும்போது கொஞ்சம் காத்திரமாக, நமக்கு ரௌத்திரமாக அப்படி ஒரு கோபம் வரும். அதுவே தொடர்ந்து நிகழும்போது அதை பகடியாக எல்லல் தன்மையோடு பேசப்படுகின்ற இடத்திற்கு ஒரு படைப்பாளி தள்ளப்படுறது. ஒரு தடவை நடக்குதுன்னா கோபத்தை உச்சமாக நம்ம காட்டலாம். அடுத்தடுத்து நிகழும்போது ஒரு ரௌத்திரத்தினுடைய மொழி சொல்லிருக்குல்ல, அது ஒவ்வொருத்தருக்குமே மாறும். சில பேர் அமைதியாக பேசாமல் போயிருப்பாங்க, சில பேர் அதை காத்திரமாக காட்டுவாங்க, சில பேருக்கு அதை பகடியாக துரோகத்தை எதிர்கொள்ளும் போது. அப்போது இவருடைய பெரும்பான்மையான கவிதைகளில் பகடி இருப்பதற்கு காரணம் அது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாததனுடைய வேறொரு வகையான வெளிப்பாடாகத்தான் இந்த கவிதைகள் முழுக்க நான் பார்க்குறேன். இதில் வார்த்தைகள் பற்றி அவர் ஒன்று எழுதியிருக்காரு. வானிருந்தும் வானிருந்தும் பெய்யாமல் என் வனங்களிலும் துளிர்க்காமல் எங்கோ அலைகின்றன எனக்கான வார்த்தைகள். வார்த்தைகளற்ற என் உலகம் வதங்கி சொடுங்குகிறது. காற்று உறைகிறது, கண்களின் ஒளி மங்குகிறது, மரத்து வீழ்கிறது என் அவயங்கள். செயல் இழந்ததொரு கடிகாரம் போல இருதயத்தின் துடிப்பு அடங்குகிறது. சொற்களை இழந்த என் முன் பரிகசித்து முறிகின்றன எழுத்தாணிகளும் வெற்றோலைகளும். சூழ்ந்து பெருகும் செவியற்றோர் பயனற்ற என் நாவை அறுத்து போகின்றனர். முடிக்கும் போது இப்படி சொல்றாரு, சோதித்தது போதுமென வந்து இறங்குமா சொற்களின் தெய்வம்னு கேட்கிறாரு. இது முழுக்க தெய்வத்தால், சொற்களின் தெய்வம் தான் இந்த புத்தகங்கள் இருக்கு. எல்லாமே அப்படித்தான். ஒரு கவிஞன் தொடங்கும் போது எப்படி தொடங்குறான், ஏன் அவர் நீர்த்து போகாமல் இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு தான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். இந்த கவிதை உங்களுக்கு அது புரிய வைக்கும்னு நினைக்கிறேன். எல்லா இடத்துலையும் எங்கேயாவது ஒரு இடத்துல சமரசம் இருக்கா அதிகாரத்தினோடு அப்படின்னா இல்லை. ஆனால் இன்றைக்கு எழுத்தாளர்கள் எப்படி தள்ளப்படுறாங்கன்னா, மனதுக்கு பட்டதை எழுதுவேன் என தொடங்கியது எழுத்தாளருடைய மிக நீண்ட வாக்குமூலம். அது ஒரு நல்ல கவிதை தோழர். மனதுக்கு பட்டதை எழுதுவேன் என தொடங்கியது எழுத்தாளருடைய மிக நீண்ட வாக்குமூலம் இட நெருக்கடியின் காரணத்தால் வெட்டி குறைக்கப்பட்ட அதன் 2ஆம் வரி யார் மனசும் புண்படும்படியாய் எழுத மாட்டேன் அப்படின்னு மாறுது. அடுத்து வாக்கிய நீளத்தையும் சுருக்கி வாக்குமூலம் இவ்வாறாக முடித்து வைக்கப்பட்டது, எழுத மாட்டேன். பிறகென்ன போடுங்கள், சுபம் சவம். மிக்க நன்றி. எனக்கு ஆய்வெல்லாம் செய்ய தெரியாது சார். இது உங்களுடைய கவிதைகள் குறித்து நான் கண்டது அப்படிங்கிறத ஒட்டுமொத்தமாக ஒரு 2 நிமிஷத்தில் சொல்லணும் அப்படின்னா, உங்களுடைய நிலம் என்பது, இந்த கவிதையினுடைய நிறம் என்பது சிவப்பு. இந்த கவிதையினுடைய குரல் என்பது ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய குரல். இந்த கவிதையினுடைய மொழி என்பது உண்மை பேசுகின்ற மொழி. இதனுடைய களம் என்பது அரசியல், பொழுது என்பது நிகழ்காலம். உங்களுக்கு இன்குலாபின் ஒரு கவிதையை நான் சமர்ப்பணம் செய்வதின் வழியாக என்னுடைய பேச்சை நிறைவு செய்கிறேன். ஏன்னா ஏற்கனவே துண்டு சீட்டு கொடுத்துட்டாங்க சார். என் பற்களை பிடுங்கிச் செல்லலாம், என் சொற்கள் சிரிக்கும். என் பற்களை பிடுங்கிச் செல்லலாம், என் சொற்கள் சிரிக்கும். என் கண்ணொளியை மறைக்கலாம், என் சிந்தனை சுடரும். என் இதயத்தை நிறுத்தலாம், என் எழுத்து துடிக்கும். என் ஒரு காலை வாங்கலாம், என் சுவடுகள் தொடரும். இன்றும் ஆடி பார்க்கலாம் வா. நன்றி.